கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட 13ஆம் சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களை நம்ம தியானித்து முடிச்சிட்டோம். கடந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தார்களும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய வசனத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தாவை நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தலும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அதாவது சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய சத்துருக்களுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். சத்துருக்கள் இவரை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி துரத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மரண பயத்தோட அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். மரண பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவரை நோக்கி இது மாதிரி விண்ணப்பம் பண்றார். நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும். எனக்கு நான் பாட்டுக்கு நான் நல்லா தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அந்த நித்திரை என்ன ஆயிடும், எனக்கு மரண நித்திரையாயிடும். என்னன்னா கொன்றுவாங்க. தூக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா, இவர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணா, இடம் மாறிக்கொண்டே இருக்கணும். ஒரு இடத்துல நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க முடியாது. இடம் மாறிக்கிட்டே இருந்தாதான் அந்த சத்துருக்கள் கையில அவர் அகப்பட மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் அடுத்து விண்ணப்பம் பண்றார் ஆண்டவர்கிட்ட. அவனை மேற்கொண்டேன், அதாவது தாவீதை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு, சொல்லிடக்கூடாது ஆண்டவரே, என்ன ஜெயிச்சிட்டேன்னு அவன் சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. அதே போல நான் தள்ளாடுகிறதினால், நான் கஷ்டப்பட்டு இது மாதிரி தள்ளாடுறேன். என் ஒரு சூழ்நிலை ஐயோ இவனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்படி தள்ளாட்டமா இருக்கு. என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு இப்படி செய்தரலும். சத்துருக்கள் களி கூர்ந்துடக்கூடாது, அதாவது சந்தோஷப்பட்டுறக்கூடாது, என்னை ஜெயிச்சிட்டேன், அதாவது இவனை சாகடிச்சிட்டேன், நல்ல வேலை இவனை சாகடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேற்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்காதபடியும், இது மாதிரி என்னுடைய நான் தள்ளாடுறதுனால என் சத்துருக்கள் சந்தோஷப்படாதபடியும் இப்படி செய்தரலும். இப்படின்னா எனக்கு நித்திரை வரக்கூடாது, என் கண்கள்லாம் தெளிவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, இவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, கர்த்தர் மேல நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு எதுல நம்பிக்கை இருக்கு, உங்க கிருபை மேல நம்பிக்கை இருக்கு. உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நீங்க என்ன மீட்டுக் கொள்வீங்க. ரட்சிப்புனா மீட்டுக் கொள்றது. உங்களுடைய மீட்பினால என் இருதயம் என்ன ஆகும், என்னுடைய மனசு களி கூறும், சந்தோஷப்படும். நீங்க மீட்டுக் கொள்வீங்கன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். உங்களுடைய கிருபையில நம்பிக்கை இருக்குது. எனக்கு நீங்க இந்த என்ன எதுல நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இவரை சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கிருபை மேல நம்பிக்கை வச்சிருக்க. ஆண்டவரே, உங்க கிருபை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படியும் நீங்க என்ன இது மாதிரி கொல்றதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கையா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நீங்க என்ன மீட்டு கொண்டதுனால என் இருதயம் என்ன ஆகும், களி கூறும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல சொல்றார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த முடிவுல பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இப்ப நம்ம சொல்றோம், நேற்றைய தினம் வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சத்துருக்கள் கையிலிருந்து தப்பிக்க ஓடிக்கொண்டிருக்கிறாரு. அப்ப இந்த சூழ்நிலையில இது வரைக்கும் எனக்கு காத்திருக்காரு. ஆக மொத்தம் இப்போ வரைக்கும் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அதனால அவரை நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை துதிச்சு பாடுறாரு. நம்மளுக்கும் கூட ஆண்டவர் ஏதாவது நம்ம உலக காரியத்துல நம்மளுக்கு எதிரிகள் எழும்பலாம். எதிரிகளால நம்மளுக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். இல்ல ஒரு வியாதியா, இல்ல வேதனையா, இது மாதிரி எதிராளியான பிசாசானவனாலையும் நமக்கு பல பிரச்சனைகள் உண்டாகலாம். வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது மாதிரி வரலாம். அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய கிருபை மேல நம்பிக்கையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் நன்மை செய்வார்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அவரை துதிச்சு பாடணும். நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நன்மை செய்யறதுக்கே நம்ம அவரை துதிச்சு பாடணும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த வசனத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோல நம்ம 14ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.